அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்படவுள்ள அறிவுறுத்தல். அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயற்படுத்துவது தொடர்பிலேயே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் அமையவுள்ளது. வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி கொள்கையால் மகிழுந்துகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி அமெரிக்க பங்கு சந்தை 2வது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் 3 முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளும் 5% மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வரலாற்றில் முதல் தடவை பாரியளவு போதைப் பொருளுடன் 7 கடல் தொழிலாளர்கள் ஆழ்கடலில் கைது. நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய போதைப் பொருள் பிடிமானமான சுமார் 1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை 7 கடல் தொழிலாளர்களுடன் ஆழ்கடலில் கடற்படை கைப்பற்றியுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். காசாவில் மனிதாபிமான ஊழியர்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் படுகொலை. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்து வந்த ஊழியர்கள் 15 பேர் இஸ்ரேல் இராணுவத்தினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 23 காசாவிலுள்ள ராஃபா நகரத்தில் ஆம்புலன்ஸ்களில் சென்று கொண்டிருந்த உதவிக்குழுவினர் மீது இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் ரெட் கிரசன்ட் ஊழியர்கள் 8 பேர், பாதுகாப்பு அவசர பிரிவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் மற்றும் ஐநாவின் அன்வரா பிரிவை சேர்ந்த ஊழியர் ஒருவர் என மொத்தம் 15 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வெடித்த போராட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலோன் மஸ்க் ஆகியோருக்கு எதிராக அமெரிக்காவில் பல போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2ஆம் தேதி பல நாடுகள் மீது மேலதிக வரிகளை விதித்தார். வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதிப்பதன் மூலம் பொருளாதார புரட்சி நடக்கிறது. இதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இன்று அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்யும் பிரதமர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கை வந்துள்ள நரேந்திர மோடி இன்று அனுராதபுரம் ஸ்ரீ மகா போதிக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட உள்ளார். தமிழர் பகுதியில் போதையில் பெண்களை தாக்கிய இளைஞர் குழு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வள்ளிப்புறம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி அன்று அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவினர் மது போதையில் அப்பகுதி பெண்கள் சிலரை தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்து செயற்பட்டுள்ளார். தென்னிலங்கையில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் 4 பேர் நாளை முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் நட்சத்திர விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நாளைய தினம் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.